வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான, ரொம்பவே சாஃப்டான, ரொம்பவே ஸ்வீட்டான ரைஸ் பால் ரெசிபி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ரைஸ் பால் ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு அவுள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவுள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அவுளை நல்லா பேனில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அவுள் நல்லா மொறுன்னு ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்த உடனே ஒரு ஏலக்காயும் இது கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ராக நம்ம இதை எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டோம். நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பவுட்ராட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம அவுள் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாவும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அவுள் பவுட்ரையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வேர்க்கடலை வேணாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கல்லை தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் பால் செய்ய ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அரிசி மாவு தான், புட்டு மாவுலாம் தேவையில்லை. சிறிதளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் பால். ஏன்னா அரிசி மாவு பாதி அளவுக்கு இதிலேயே வேகிற அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெய் வேணாமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த மாவுக்கு. அதுக்காக தான் நம்ம நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம ரைஸ் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்தக்கூடிய ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரைஸ் பாலுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வேறு எந்த ரைஸ் வேணாலும் எடுக்கலாம். இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக நல்ல உதிரியாக இருக்கிறதுனால நல்லா அழகாக தெரியும். அதனால் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு பாஸ்மதி ரைஸை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு கையில் சின்னதாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சிட்டு இது மாதிரி செய்யுங்க. எல்லா ஸ்டஃபிங்கும் உள்ளார வச்சு நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் நம்ம ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாத்தையுமே ரைஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரைஸில் இருக்கக்கூடிய ஈரமே போதும். எல்லா பால்ஸ்லேயும் ரைஸ் நல்லா ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரியே எல்லா பாலையும் ரைஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பவுல் வச்சு அதில் துணி போட்டு அதில் இந்த ரைஸ் பாலை வச்சு வேக வைக்கிறேன்.
நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேணாவும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிங்கனாவும் டைரெக்டாக வச்சிடாதீங்க, துணி போட்டு வந்து வேக வைங்க. இல்லைன்னா வந்து இது நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் துணி போட்டு நம்ம வேக வைக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். நம்ம மேலே கோட் பண்ணியிருக்கக்கூடிய ரைஸ் வந்து நல்லா மலர்ந்து வெந்து வரும். அப்போனா நம்மளுடைய ரைஸ் பால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு. நம்மளுடைய ரைஸ் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய அருமையான சுவையான ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டான ரைஸ் பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.